கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு சார்பில் கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் கிருஷ்ணன் ராதை வேடமணிந்து ஊர்வலமாக வந்து அனைவரையும் கவர்ந்தனர். ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு கோவை ரத்னபுரி பகுதியில் 13வது ஆண்டாக விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் சார்பில் கிருஷ்ண ஜெயந்தி ஊர்வலம் நடைபெற்றது. அவ்வமைப்பின் தென் தமிழக பொறுப்பாளர் சிவலிங்கம் தலைமையில் ஊர்வலம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் ரத்னபுரி பகுதியில் 500க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமணிந்து ஊர்வலமாக சென்றனர். ரத்னபுரி பகுதியில் உள்ள அனைத்து வீதிகள் வழியாகவும் சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற ஊர்வலம் சிவானந்தா காலனி பகுதியில் நிறைவடைந்தது. தொடர்ந்து சிவானந்தா காலனி பகுதியில் விஸ்வ இந்து பரிஷத் ஸ்தாபன தினம், ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா மற்றும் ரக்ஷாபந்தன் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. அதில் இடம்பெற்ற மாணவ மாணவியரின் பரதநாட்டிய நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து சிறப்பாக வேடமணிந்து ஊர்வலத்தில் பங்கேற்ற சிறுவர் சிறுமியர் மற்றும் நாட்டிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது. சமுதாய நல்லிணக்கத்திற்காகவும் சாதிய வேறுபாடுகளை களையவுமே இந்த விழாவை ஒருங்கிணைத்து வருவதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தனர். हरे कृष्ण 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 हरे 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 பின்னாடி எல்லாரும் உட்கார்ந்து பார்க்கலாம்.